படிச்சிருக்கோம். அதே நேரத்தில் அங்கே ஒரு ஆயக்காரன் வட்டியை வசூல் பண்ணுறவன், அவன் பேர் என்னங்க செகவி என்று நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு யாருக்குமே பயப்படாதவன், ஒரு நியாயாதிபதி இல்லைங்களா? அவன் மனுஷனுக்கும் கணக்கு வச்சுக்கிறவன் இல்லை, கடவுளே என்ன பண்ணது இல்லை, கணக்கு வச்சுக்கிறது இல்லை. அப்படிதான் அவன் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ அந்த மனுஷன் ஒரு விதவை போய் என்ன பண்ணுங்களாம், ஒரு விதவையான போய் ஒவ்வொரு வாட்டியும் தொந்தரவு பண்ணிட்டான். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிட்டு ஐயா கட்டி கொடுக்குறேன். ஐயா ஆயிரத்தி வந்துட்டு எப்போ பேச ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசணும், நான் 10 நிமிஷம். அப்போ எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இங்க வாசிங்க முதல்ல வசனம் பாருங்க, நம் சோர்ந்து போகாமல் எப்பவுமே ஜபம் பண்ணணுமா? அப்படி நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கிறதான ஒரு முதல் ஸ்டெப். இன்னத்துக்கு நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இடைவிடாம நீங்க ஜபம் பண்ணுங்க. 1 தோசனைகள் நம்ம பார்க்கும்போது 5:16 கூட நமக்கு இப்படிதான் சொல்லுது வார்த்தை இல்லைங்களா? ஒன்னு அதிகம் வாசிக்கலாம் பாருங்க. 5:14 16-17 பாருங்க. வாசிங்க. 1 தோசனைக்கு 5 அதிகாரம் 16-17 பாருங்க. 1 தோசனைக்கு தான் சொல்லி இடைவிடாம 17 பாருங்க. 1 தோசனைக்கு 5 அதிகாரம் 17 17 இல்ல 14 பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இருக்கு பாருங்க. 1 தோசனைக்கு 5 ஐயா 5 17-14 பாருங்க. இடைவிடாமல் ஜெபம். எத்தனை வருஷம் சிஸ்டர் சொல்லுங்க. 5 அதிகாரம் 1 தோசனைக்கு 17. ஓகே, எடுத்தாங்க பாருங்க. இடைவிடாம நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப இடைவிடுத்து என்னன்னாங்க, தேவனுக்கும் நமக்கு இருக்கிறதான உறவு கட்டாவாது இருக்கணும். அப்போ தேவனோடு கூட உறவு இருந்தா நம்ம என்ன பண்றோம்னா ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் பண்ணதுன்னா இங்க பாருங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இந்த 18 அதிகாரத்து முதல்ல வசனத்தை பார்க்கிறோம். யார் இது ஜெபம் பண்ணுவார்கள் என்று நம்ம பார்க்கும்போது, தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். தேவனோட ஒரு ஐக்கியம் இருக்கிறவங்க தான் தேவனோடு கூட. அதுதான் தேவன் நல்ல வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என் சமூகத்தில் வருங்க, எப்படி நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், ஒருபோதும் தள்ள விட மாட்டேன். அப்போ நம்ம தள்ளாம இருக்கிற தேவன் என்ன பண்றோம்னா, அவர் சமூகத்துல நம்ம இருக்கத்துக்கு நமக்கு இடவிடாம. அப்போ எதுக்கு இடவிடாம இருக்கணும்னு தெரியுங்க, உங்களை கர்ஜிக்கிற சிங்கத்தோ. அதே நேரத்துல 1 பேதுரு 5:8 சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 5:8 1 பேதுரு 5:8 பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருக்கணுமா, ஏனெனில் பாருங்க, நமக்கு எதிரியானவன் பிசாசானவன் பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கத்தின் போல் எவனோ விளங்கலாமோ என்று வகை தேடி சித்தரான. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஏன் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு தேவன் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? அவ எல்லாரும் என்ன சிலுவர் 3 நாள் பொறுத்து அடிக்க போறாங்கன்னா எல்லாரும் சீசிங்க எல்லாம் கேட்டுனே இருப்பாங்க. கேட்டுனே இருக்கும்போது என்னை இப்போ இந்த நேரத்துல என்ன பண்ண போறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்க விடாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 22ஆம் அதிகாரத்துல லூக்கால் ஆகட்டும் மத்தேயுல ஆகட்டும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜெபம் பண்ணதுக்கு சீசர்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது எங்க கண்கள் பாரமாக்குது, அதனால நாங்க ஜெபம் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது அப்புறம் போயிட்டு அவருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் எங்களுக்கு ஏந்துருங்க, நீங்க என்னத்துக்கு நீங்க மனுஷகுமாரன் இப்போ பாவி கையில என்ன பண்ண போறாரு, ஒப்பு கொடுக்க போறாரு என்று சொல்லி அவர் சொல்லும்போது, அங்க நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க அப்படின்னா, சோர்ந்து போகாம நீங்க என்ன பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க.
அப்போ ஜெபம் என்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெப வாழ்க்கை வந்து யாராரு நமக்கு பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? யாருமே ஜெபிக்காம தேவனோடு கூட உறவு இருக்க முடியாது. ஏன்னா தாவீது கூட ஒரு நல்ல வார்த்தை, நம்ம போன வார்த்தையில கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கிறோம், என் விண்ணப்பத்தே கேட்பவரேன்னு சொல்றாரு. அப்போ விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இன்னொரு நல்ல வார்த்தை சொல்றாருங்க, நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம சமூகத்துல, அதான் 18-19 நம்ம மத்தியில பார்க்கும்போது, நீங்கள் 2-3 பேர் நீங்க ஜெபம் பண்ணும் போது பாருங்க, வாசிங்களா? மத்தேயு 18-19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் பாருங்க, உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட்டது. பாருங்க, பூமியில நம்ம ஒருமனம் பண்ணணுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று என்று இது இயேசு சொல்லுகிறதான வார்த்தை இல்லைங்களா? அப்போ நாம இந்த பூமியில 2 பேரு என்ன பண்றோம்? நம்ம ஒரு மனம், நீ ஒரு மனம் நான் ஒரு மனம், நீ ஒரு மனம் இருந்துட்டு நான் ஒரு மனமா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பூமியில 2 பேரு மனசு ஒருமனப்பட்டு, அதனால்தான் கர்த்தர் இணைச்சது மனுஷன் என்ன பண்ணக்கூடாதான், பிரிக்காத இருக்க கடவுள் என்று கூட வேதத்துல பார்க்கலாம். அப்போ மனைவி ஆகட்டும், பிள்ளைகளை, நம்ம கணவனாகட்டும், ஒரு சில நம்ம சொல்லுவாங்க, மாமலாவை எல்லாரும் நாங்க ஜபம் பண்ணும்போது நாங்க என்ன பண்றோம், நம்ம ஜபிக்கிறோமா? அப்படி ஒரு குடும்ப ஜபம் வந்து வேணும். அப்போ குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஜபம் வேணும். ஆனா ஜபம் யாருங்க முதல்ல நம்ம தேவனை 2 பேரை தேவன் வச்சாரு. 2 பேர் மூலமா தான் தேவன் உலகத்தை என்ன பண்ணாருங்க, எல்லாமே உண்டாக்கி வச்சாரு, ஆதாமே யாவலே. அதுக்கு பின்பாக பார்க்கும்போது அவர் சொல்றாருங்க, ஆதாம் ஆகட்டும் யாவல் ஆகட்டும் தேவனால் தயவனால நான் குழந்தை பெற்றுக்கினான் இல்லைங்களா? சேர்த்து அப்புறம் காயின் ஆகட்டும் ஆபேல் ஆகட்டும் யாருனால கொடுத்தாங்க, தேவன் எனக்கு கொடுத்திருக்கானி. அப்போ நம்ம சங்கீதத்தில் கூட 127 சொல்றாரு, கர்த்தரால் கொடுக்கிற சுதந்திரம் பிள்ளைகள். அப்போ கர்த்தரால தான் நமக்கு சுதந்திரமே நமக்கு கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காது. இந்த சுதந்திரம் வந்து வாழ்க்கையில அந்த சுதந்திரம் மட்டும் இல்லைங்க, நமக்கு எல்லா சுதந்திரத்தை தேவன் முன்னாவே வச்சிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியல. குருடனுக்கு குருடன் என்ன பண்ண முடியாதுங்க, வழி காட்ட முடியாது. அப்போ நம்ம குருடரா இந்த தேவனை நம்ம அறிய முடியாது. அப்போ தேவன் சொல்றாங்க, அதே நேரத்துல நாம் எதை சிந்திச்சாலும் தேவன் ஒருமனப்பட சொல்றாரு. அப்போ இடைவிடாம நம்ம ஜெபிக்கும் போது அங்க பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18 லூக்கா 18:2. அப்போ லூக்கா 18:2 பாருங்க, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கே பயப்படுத்தியா. பாருங்க வாசிக்கலாம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் யாருக்கு பயப்படலீங்களா, தேவனுக்கே பயப்படுறது இல்ல. நாம் கூட ஒரு சில நேரத்துல தேவனுக்கே பயப்படாம இருக்கிறவங்க கூட இருக்கலாம். மனுஷனை கூட மதிக்கிறது இல்ல, தேவனை மட்டும் பயப்படாத இருந்தா பரவாயில்லைங்க. மனுஷனை கூட என்ன பண்ண, அவனுக்கு கணக்கே இல்ல, யாருமே கணக்குல இல்ல என்று சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் இருந்தா, ஒரு பட்டணத்துல ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் வந்து தேவனுக்கும் பயப்படுத்தல, மனுஷனுக்கும் என்ன பண்ண தெரியுங்க, அவன் கீழ்ப்படியாதவனா காணப்படுகிறான். அப்படி இருக்கிற ஒரு மனுஷனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு விதவியானவள், அப்புறம் கீழே 3ஆவது வசனத்தை பார்க்கலாம். உட்காரலாம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் பாருங்க, அவள் அவனிடத்தில் போய் அவள் வந்து அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் பண்ணணும்னு கேக்குறாங்க. விண்ணப்பம் பண்ணினாள். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு மட்டும் போலீங்க, இந்த ஸ்ரீயானவள் ஒரு நாளைக்கு போய் தொந்தரவு பண்ணல, டெய்லி போய் கேக்குதான். நீங்க ஜெபம் பண்ணது கூட அப்படிதான் நம்மள சொல்றாங்க.
நியாயம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவன் இடத்துல போராடணும். யார் போராடினாங்கன்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது யார் போராடினாங்க நல்லா யோசனை பண்ணி நம்ம பேசணும்னா யாரு நல்லா போராடுங்க. தேவன் என்னை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. தேவன் நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபு அப்ப ஞாபகம் பாருங்க, எல்லாமே வசனத்துக்கு தான் இருங்க. வசனமே நமக்கு உயிர் இல்லைங்களா? அப்போ யாக்கோபு என்ன பண்றாங்க, நீ என்னை ஆசீர்வதிக்காவிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த வயத்துல இருந்து உனக்கு விட மாட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. நாம கூட தேவனை அவ்வளவு சாய்ந்து அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், பலன் அவர் பலன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு நம்ம லூக்கால பார்க்க முடியும் 2வது அதிகாரம் 50வது வசனத்துல ஒரு தலைமுறைக்கு அவருடைய கிருபை நம்ம என்ன பண்றோம்னா மனுஷனுடைய தயவிலும் தேவனுடைய கிருபையிலும் அனுதினமும் வாய்ந்தாருங்க. அப்போ நம்மளுக்கு மனுஷனுடைய தயவும் வேணும், என்ன பண்ணோம், தேவனுடைய கிருபையும் நமக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். இல்லைன்னா நம்ம இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. எப்படிப்பட்டவங்களுக்கும் நம்ம அன்பு செலுத்தணும். நம்ம அன்பு செலுத்துறது அது ஏன் நம்ம அன்பு செலுத்தணும்னா தேவன் அன்பா இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டிருக்கிறாரா, அன்பா இருக்கிறார். ஒருவன் என் பிரமாணத்தை கை கொண்டா அவன் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய நீதியே மற்ற கட்டளையே நம்ம பின்பற்றுகிறோம் என்று சொல்றோம். இதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:7 பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, வாசிக்கலாம். லூக்கா 18:7 ஒரு வசனம் நல்லா புரியுற மாதிரி இருக்கு பாருங்க. அது அப்புறம் அது 7 வாசிச்சு அப்புறம் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி பாருங்க இரவும் பகலும் கூப்பிடுகிறையாக தாமால தெரிந்து நம்ம எல்லாம் யாருனால தெரிந்து கொள்ளப்பட்டோமோ நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா தேவன் தான். அது பிரதர் வந்தாருங்க, அவருக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்தை கடைசி வசனம் இருந்தோம். தேவனால் தொன்மைப்பட்டங்க அது மட்டும் இல்லைங்க, அனுதினம் சபையில என்ன பண்றாரா, சேர்த்துன்னு வராருங்க. இன்னும் என்ன பலத்தை நான் செய்ய முடியுமா, இல்ல என் பலத்தினால எதுனா செய்ய முடியா, இல்ல பணத்தை கொடுத்து நான் உங்களை இச்சா எவ்வளவு நாள் வருவீங்க? எலெக்ஷனுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 500 கொடுத்தா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஜென்ஸா கொஞ்ச நேரம் ஆடிட்டு இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. மறுபடியும் பணம் கொடுக்குற வரைக்கும் வரமாட்டாங்க. இது மனுஷனால் முடிஞ்ச காரியம் அல்ல. அனுதினமும் தேவன் என்ன பண்றாருன்னா சபையில 2 கடைசி வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் பாருங்க, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். சபை என்றது உன் சபை ஏன் சபை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஊழியமா இது, அவர் ஊழியங்க, அவரு நம்ம கொடுத்த வேலை. இந்த வேலையில தான் நம்ம எரேமியால நம்ம வாசிக்க முடியும். 48:10 சொல்றாரு, ஒருவன் என் வேலையில அசதியா செய்யறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ நம்ம சபிக்கப்பட்டங்களா தேவனுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. எப்பவுமே ஆகட்டும் ஒரு வேலை கவனமா. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து கூட 12 வயசுல அந்த ஜெப ஆலயத்துல எருசலேமில இருப்பாருங்க. என் பிதா வேலை மேல நான் கவனமா இருக்கிறேன், நீங்க என்ன யார் தேடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது நான் என் வேலையில நான் யார் வேலை மேல கவனமா இருக்கிறேன், எங்க அப்பா வேலை மேல நான் கவனமா இருக்கேன். என்ன ஏன் தேடி வரீங்க, பரவாயில்ல உங்க அப்பாவும் நானும் எவ்வளவோ கலங்கி போய் நீ எங்கோ தாராந்து போட்ட அப்படின்னா நீ என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்போ பார்த்தோம்னா அந்த சீசர்களும் அந்த ஆயக்காரர்களும் அங்க பெரிதான என்னது இன்னும் சொல்லனா அங்க வேத பள்ளியில் இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரு கேள்வி கேட்டு இவர் பதில் உட்காந்து சொல்லி இருப்பான் 12 வயசுல. அப்ப பார்த்தோம்னா அவரு நல்ல ஒரு என்ன பண்ணுவாருங்கன்னா 12 வயசுல நல்ல ஞானம் இருக்குமா இல்லைங்களா? இருக்குமா? 10வது எத்தனாவது, இப்போ 10 வயசுனா எத்தனாவது படிப்பாரு? 5வது. அப்ப 12வதுன்னா 12 வயசு. என்ன பண்றாருங்க, அவர் தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அங்க அவர் சாட்சி பெற்றார். எல்லாரும் பார்த்து இவருக்கு இப்படியேப்பட்ட ஞானமான அப்போ வந்துருக்கோம். அப்போ நாம் கூட ஞானத்தினால நம்ம உதவி பார்க்கிறோம். எதுக்குன்னா அவருடைய வசனமே நமக்கு என்ன பண்ணுதுங்கன்னா நம்மை
அறிவு உள்ளங்களா மாத்துது, அன்பு உள்ளங்களா மாத்துது. எங்க எப்படி நடக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி தருது அவருடைய வசனம் இல்லைங்களா? நம்ம சரியான பாதையில நடத்துறதுக்கு அவர் என்ன பண்றாங்க? அதனால தான் இடைவிடாம நம்ம ஜெபிக்கணும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்காதீங்க, தேவனோடு கூட ஜெபிக்கிறதுக்கு தேவனை போராடு. ஒரு மனுஷன் அநியாயமான